ஒரு பக்கம் கிறிஸ்டல்டா அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு குழந்தைய ஏத்துக்கிட்டாருன்னு சந்தோஷத்துல பதிவிட, இன்னொரு பக்கம் ஸ்ருதி அவங்க ரொம்ப கோவத்தோட ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்பான சர்ச்சை இப்ப சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு தான் கருவுற்ற நிலையில தன்னை விட்டு சென்று விட்டார் அப்படின்னு ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டா சென்னை கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருந்தாங்க. இது அடிப்படையில போலீசார் விசாரணை நடத்தி வர நிலையில கடந்த மாதம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில DNA பரிசோதனை நடத்தப்பட்டுச்சு. இதுல குழந்தையோட தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் உறுதி செஞ்சிருக்காங்க. இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையப்ப குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க பராமரிப்பு வழங்க தயாரா இருப்பதா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைன்னு ஏத்துக்கிட்டாராம். கிறிஸ்டல்டா அவங்க தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல மாதம்பட்டி அவரோட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தன்னோட மகன் ராகா ரங்கராஜை ஏத்துக்கிட்டாராம். வாழ்நாள் முழுக்க அவரோட இருப்பேனும் மகனை விட்டே கொடுக்க மாட்டேனும் சொல்லியிருக்காராம். இந்த மாதிரி பதிவிட்டிருக்காங்க. இதற்கிடையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் தன்னோட குடும்பத்தோட திருப்பதியில எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல குடும்பத்தை மிரட்டுறதுக்கோ அவதூறு பரப்பதுக்கோ எந்த முயற்சி மேற்கொண்டாலும் குழந்தையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுல நான் உறுதியா இருப்பேன்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த விவகாரம் சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதள பக்கத்துல. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு கூலா எந்த ஒரு சலனமும் இல்லாம குடும்பத்தோட போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. குழந்தை பொறுப்பை ஏத்துக்கிட்டா அது மட்டும் போதுமா, செஞ்ச தவறுக்கு தண்டனை இல்லையான்னு இணையவாசிகள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சமையல் கலைஞரும் நடிகருமான இவரு தொடர்ந்து பல சர்ச்சைகள்ல ஆரம்பத்துல இருந்தே சிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இவரை பத்தின வீடியோக்கள் எல்லாம் ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க அடிக்கடி பதிவிட்டு இருந்தாங்க. அதை எல்லாருமே அப்படியே ட்ரோல் பண்ணி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டாங்க. குரேஷி அவர் கூட அந்த வீடியோவுக்கு ட்ரோல் பண்ணி இருந்தாரு. அது பயங்கரமா வைரல் ஆச்சு. சொல்ல போனா சமூக வலைதளங்கள்ல இவரோட தொழிலுக்கே பிரச்சனை வர மாதிரி கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டாங்க. இந்த மாதிரி அவதூறு பரப்ப வேண்டான்னு அவரும் புகார் கொடுத்திருந்தாரு. எது எப்படியோ கடைசியில இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போல குடும்பத்தை பத்தி தேவையில்லாம எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை நான் பார்த்துப்பேன், என்னோட கணவர் என்னோட குழந்தைகளை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஸ்ருதி அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இனிமேல் போல நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.